இங்கே குட்டி காவேரியும் பெரிய காவேரியும் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. குழந்தைக்கு தேவையானது எல்லாமே வந்து காவேரி வந்து எல்லா குழந்தைகளுமே வந்து அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ரைம்ஸ் அதுக்கப்புறமா வந்து பாடம்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து கேட்டுக்கிறா. குட்டி காவேரியும் அவ்வளோ அழகாக ரைம்ஸ்லாம் சொல்கிறா, எல்லாமே பண்ணுறா. அதனால் ரொம்ப பிடிச்சி போகுது காவேரிக்கு. இவ பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்கா, அதே டைமில் எது சொன்னாலும் உடனே புரிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து எல்லா குழந்தைங்களுமே பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ சின்ன குழந்தைக்கு வந்து அந்த குட்டி காவேரிக்கு வந்து நிறைய வந்து டவுட்ஸ் வருது. அது எல்லாமே கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்று ஒன்றா நம்ம காவேரி. அடுத்து வந்து கிளாஸ் போகிறது எல்லாமே வந்து முடியுது. அந்த டைமில் கரெக்டாக லஞ்ச் பீரியடும் வருது. அப்போ வந்து காவேரி வந்து சாப்பிடாமல் இருக்காங்க, குட்டி காவேரி. அப்போ வந்து காவேரி வந்து கேட்குறாங்க, இதனால் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே அப்பா தான் ஊட்டி விடுவார் லஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி ஓகே, இப்போ என்ன உனக்கு லஞ்சு ஊட்டி விடணுமா, சரி நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ஸ்பூனில் அள்ளி அவங்களே ஊட்டி விடுறாங்க. சந்தோஷப்படுறாங்க நம்ம குட்டி காவேரி. அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க, மிஸ்ஸையே பார்த்துட்டே இருக்காங்க. அம்மாவோட பாசம் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ தான் உணர ஆரம்பிக்கிறாங்க குட்டி காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. இந்த மாதிரி மிஸ் வந்து சாப்பாடு எனக்கு ஊட்டி விட்டாங்கன்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அது கேட்டு விஜய் வந்து நிஜமாவா அப்படின்றாரு. ஆமாம், என்னால் சாப்பிடவே முடியல டாடி, சரியாகவே நான் சாப்பிடாம சிந்தி சாப்பிட்டேன்னா அப்போ மிஸ் வந்து எனக்கு ஊட்டி விட்டாங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அப்படின்னா. பரவாயில்லையே, உங்கள் மிஸ் ரொம்ப வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டாங்களே, நான் தான் ரொம்ப ஒட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம சாரதா வந்து ஃப்ரூட்ஸ்லாம் காய்கறிலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வராங்க. அப்போ கரெக்டாக அங்கே பார்த்துடுறாரு அன்பரசு. அவங்கள பார்த்துட்டு தூக்கி வாரி போடுது. இவங்க எப்படி இங்கே வந்தாங்க, இந்த ஊருக்கு வேறு வந்திருக்காங்களா, இல்லை இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்களா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறாரு. பார்த்தா அவங்க வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு போகிறாங்க. சரி மிஸ் ஆகிட்டாங்களே, எங்கேயோ போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகி வீட்டுக்கு வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, வந்துட்டியா நீ அப்படி, ஆமாங்க நான் அப்போயே வந்துட்டேன், நீங்கள் தான் என்னை வர சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம், அது பேச தான் உன்னை வர சொன்னேன் மாமா, ரொம்ப முக்கியமான விஷயம் மாமா அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து இந்த மாதிரி சாரதா பார்த்த விஷயத்த சொல்கிறாரு. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. தாத்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் எனக்கு என்னமோ காவேரி இங்கே வந்துட்டாலும் தோணுது, விஜய் காவேரியை பார்த்தா முடிஞ்சுது நம்ம கதையெல்லாம், அதனால் பார்க்காமே இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னோடனே, பார்க்கணும்னு தலையெழுத்து இருந்தால் பார்த்து தானே மாப்பிள்ள ஆவாங்க, அது எப்படி மாற்ற முடியும், என்ன மாமா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, மறந்துட்டீங்களா நம்ம காவேரி குடும்பத்தை பற்றியும் காவேரியை பற்றி என்னெல்லாம் விஜய்கிட்ட சொல்லி வச்சுருக்கோம், அதெல்லாம் விஜய்கிட்ட தெரிஞ்சது நம்ம 3 பேர் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான், இவ்வளோ நாள் பிரிஞ்சது தாங்கியும் முடியாது அவனால், அதனால் இதை மறைச்சி தான் ஆகணும், புரியுதா அவங்களுக்கு அப்படின்னா. சரிங்க மாப்பிள்ளை, நீங்கள் சொல்கிறபடி பண்ணிவிடுவோம் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், விஜய் வந்தோடனே நான் சொல்கிற மாதிரி நான் சொல்லுவேன், நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருங்க அப்படின்னோடனே விஜய் வராரு. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க சித்தப்பா, என்ன சித்தி திடீர்னு வந்திருக்கீங்கன்னொன்னே, இல்லை சித்தப்பா தான் உங்ககிட்ட எதோ பேசணும்னு சொன்னார் அப்படின்னோடனே, என்ன சித்தப்பா சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அது வந்து காவேரி அவங்க அம்மா சாரதா இருக்காங்களா, அவங்கள பார்த்தேன் அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகிறாரு விஜய், பயங்கர டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து குழந்தைய பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இவளுக்கு வந்து ட்ரெஸ்லாம் மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. இங்கே பாருங்கள் சித்தப்பா, அவங்கள பற்றி பேசக்கூடாது நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னோடனே, நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, அவங்கள மார்க்கெட்டில் பார்த்தேன், ஒரு வேளை நம்ம ஏரியாவில் அவங்க இருக்காங்களான்னு தெரிலப்பா, அதான் அப்படின்னோடனே, அவங்க எங்கே வேணாலும் இருக்கட்டும், எனக்கு என்ன வந்தது அப்படின்றாரு. என்னப்பா இன்னமும் அத்தை மேலே கோவம் போலே, அத்தைலாம் சொல்லாதீங்க, செம கோவத்தில் இருக்கேன், காவேரியோட அம்மானு பார்க்குறேன், இல்லைன்னா அவ்வளோதான், அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, என் குழந்தை மேலே எவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டாங்க, காவேரி வந்து போய் சேர்ந்ததுக்கு காரணமே என் குழந்தை தான் சொன்னாங்கல்ல, அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன், மறக்கவும் மாட்டேன் அவங்க சொன்னதை, நான் அவங்கள பற்றி இங்கே பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தீங்களா மாமா, விஜய்க்கு கோவம் போல், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, எங்கே வந்து பார்த்துட்டு பேசிடுவானோ, உண்மை தெரிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு. நல்ல காலம், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்றாரு.